guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக். So வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படினா வந்துட்டு very sensitive topic. So if suppose உங்களுக்கு டாபிக் பார்க்க பிடிக்கல அப்படினா I'm sorry, like இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகாது. எதை பத்தி அப்படினா ரேப் கேसेस ஜாஸ்தியா ஆகுது பத்தி, and then the solution and ஏன் இது ஜாஸ்தியா ஆகுது, like is it really because of girls stress அது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க லைக் வந்துட்டு இந்த ரேப் கேசஸ் வந்து ஜாஸ்தியாகிறது வந்து இட்ஸ் ரியலி பிகாஸ் ஒரு பொண்ணை வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரியலி டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிங்கனாலும் லைக் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில், கண்டிப்பாக கிடையாது. Because I have seen so many videos regarding this situation. Like avangale experiment பண்ணுவாங்க, like kurti போட்டுட்டு. Kurti is basically a traditional Indian traditional wear, and then அப்புறமா வந்துட்டு jeans or shorts போட்டுட்டு like you know in the crowded placeல experiment பண்ணது. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் போட தான் அந்த மாதிரி இதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த வீடியோவில் அத்தனை பேருமே பார்த்தாங்க லைக் அந்த பொண்ணு குர்த்தி போட்டிருந்தாலும் சரி, இட்ஸ் லைக் ஜீன்ஸ் போட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி மென்ஸ்க்கு வந்துட்டு லைக் சீரியஸ்லி அது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காதான் வந்துட்டு இந்த பார்ப்பாங்க. இந்த ரெட் லிப்ஸ்டிக் மீன்ஸ் தட் கேர்ள் இஸ் காலிங் யூ. It doesn't mean, it really doesn't mean. It's her own decision. அவங்களோட ஓன் டெசிஷன் அண்ட் அவங்களோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் அவங்க போடுறாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணுறாங்களே தவிர இட் டசன்ட் மீன் லைக் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கானா இட் இஸ் டு இம்ப்ரெஸ் அ கை. சான்ஸே இல்லை. இப்போது நாங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அது எங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் போடுவோமே தவிர இட்ஸ் நாட் லைக் இந்த பையன் என்னை பார்க்கணும், இந்த பொண்ணு என்னை பார்க்கணும், இப்படி இருக்கணும் கிடையாது. அது மேபி முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம், பட் இப்போது வந்து லைக் பாதி பேருக்கு மேலே இட்ஸ் லைக் இப்படி தான் இருக்காங்க. லைக் என்னோட லைஃப் என்னோட டெசிஷன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு, லைக் வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லிடுறாங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் வில் ஷட் தேம் அவுட். ஸோ இதுதான் லைக் பேசிக் ரீசன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்னால மட்டும் கிடையாது. அண்ட் வாட் இஸ் சைல்ட் ரேப் யூனோ, லைக் நான் வந்து நிறையா போஸ்ட் பார்த்துருக்கேன். லைக் வந்து இந்த மாதிரி ஒரு மந்த் பேபியெல்லாம் வந்துட்டு ரேப் பண்ணலாம். லைக் ஹவு கேன் யூ, லைக் சீரியஸ்லி ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ கேர்ள் சைல்ட், லைக் ஹவு கேன் யூ? ஐ காண்ட் ஈவன் இமேஜின் தட் சிச்சுவேஷன். அது ஒரு குழந்தைங்க, பச்சை குழந்தை. லைக் கம் ஆன், ஒரு கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லையா அவங்களுக்குலாம்? லைக் சீரியஸ்லி வாட்? அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? லைக் come on, like 13 years old, 6 years old, what? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது பார்க்கறதுக்கு? லைக் நான் ஓப்பனாகவே கேட்குறேன், என்ன just because she's a girl? come on. the problem is like இங்கே எப்படின்னா நீ கேர்ள் சைல்ட் அப்படின்னு சொல்லி வளர்க்கறது தான். என்ன கேர்ள் சைல்டு இருக்குது, எல்லாருமே ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். லைக் என்ன அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி லைக் ஒரு குழந்தைய போய் ரேப் பண்ணுறதுலாம் லைக் உங்களுக்கு ஹியூமானிட்டின்றது சுத்தமாக கிடையாதான்ற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி வந்துட்டு அப்பாவே, அப்பா, ஓன் பிரதர், கசின், ஹவு கேன் யூ லைக் ஃபோர்ஸ் அ சைல்ட் யார்? ஷி டசன்ட் ஈவன் நோ. லைக் இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்தது. லைக் வந்து ஏதோ ஐ திங்க் செகண்ட் ஃபாதர் நினைக்கிறேன், வந்துட்டு செகண்ட் சைல்டை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை வந்துட்டு தவிக்கிறது உங்களுக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. சீரியஸ்லி தென் எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு குட் ஃபாதர்ன்ற பேர் மட்டும் கேட்குறீங்க? ஹவு கேன் யூ? நீங்கள் வந்து அவங்கள ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் லைக் ஆப்வியஸ்லி லைக் வந்து she has children இருக்கும் போது உங்களோட பொண்ணாக தானே பார்த்து ஏற்றுக்கிட்டீங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் பிரேவாக நடந்துக்கணும். ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஷுட் ஃபேஸ் போல்ட்லி இருக்கதோ, லைக் அவங்களுக்காக வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணால் வந்துட்டு அதுக்காக போகிறதோ டோன்ட் டூ தட். சீரியஸாக சொல்கிறேன், அது மாதிரி எப்போதுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், உங்களுக்காக லைக் உங்கள் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி ஓப்பன் டு. நான் வந்து சொல்ல விரும்பல லைக் எவ்ரி மென்ஸ் ஆர் லைக் தட். நோ,
கண்டிப்பாக கிடையாது. என் அப்பா என் அண்ணா கட்டியவே கிடையாது. ஐ கேன் கேரண்டி தட். என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு என் அப்பா முன்னாடி என் அண்ணா முன்னாடி நிற்க வச்சாலும் they won't see. I freaking know. அவங்க ஃபேஸை பார்ப்பாங்களே தவிர இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். ஆப்வியஸ்லி நான் சொல்லுவேன், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி வளருது அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பார்த்து மட்டும்தான் வளருவாங்க. லைக் சீரியஸ்லி அவங்க அம்மா அப்பா பார்த்து மட்டும்தான் வளருவாங்க. நான் எழுதி தருவேன். பிகாஸ் நானும் அப்படி தான். இஃப் சப்போஸ் லைக் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா நான் என் அம்மா அப்பா பார்த்து வளர்றதுனால மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன். என் அம்மா அப்பா என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு அந்த குழந்தையும் வந்துட்டு பண்ணும். ஆப்வியஸ்லி குழந்தையாக இருக்கும் போது மேபி லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் போக 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 இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அந்த குழந்தைக்கு அது ஹேபிட் ஆகிடும். ஸோ அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி தான் ஆப்வியஸ்லி பண்ணுவாங்க. இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ். லைக் பேரண்ட்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 60 to 70% இருப்பாங்க. மீதி 30% இருக்கிறது தான் வந்துட்டு அவங்க சொந்த மூளை, லைக் சொந்தமாக இது பண்ணுறது. அது வந்துட்டு போக 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 அவங்களுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு கிளியராக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓவர் கம் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வழியில் தான் போவாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உள்ளே வச்சுட்டு நீ வெளில போகக்கூடாது ஜஸ்ட் பிகாஸ் ஹீ வில் சி அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கோழை, ரொம்ப கோழை. எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கற்று தரீங்களோ நீங்கள் தான் பேரண்ட். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் லைக் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொன்னால் எதுக்குமே சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. அவங்கள வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கற்றுத்தந்தா மட்டும்தான் அவங்க வந்து போல்டாக இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் வந்துட்டு நான் வந்து பேரண்ட்ஸ் மேலே வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சர்டன் வீட்டில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி கண்டுக்காமல் இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலே இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் நான் வந்து டோட்டலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி இது வந்து ஜென்ரேஷன் அது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். பட் ஆனால் வீட்டில் வளர்க்குற முறை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ராங். எல்லா வீட்லேயுமே சரி. எப்படி இருக்குது அப்படின்னா நான் இதில் ஈக்குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் ஈக்குவாலிட்டி வந்து தான் ஆகும். ஐம் ரியலி சாரி. இது வந்துட்டு சர்டன் பேருக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்காமலே போயிடலாம். ஐ டோன்ட் கேர். ஐ சீரியஸ்லி டோன்ட் கேர். ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போது நீங்கள் பேஸ்லேருந்தே எப்படி சொல்லித்தரீங்க அப்படின்னா வந்துட்டு நீ வந்து வேறு வீட்டுக்கு போவ, நீங்கள் பேஸ்லேருந்தே அவங்களோட இதை சொல்லிடுறீங்க. நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? why can't men cook? நீங்கள் அவங்களோட ஜாபை சொல்லாதீங்க. நீ விமன் நீ இப்படி தான் இருக்கணும், இந்த சொசைட்டி இப்படி தான் பார்க்கும். ஏன் அதை போல்டாக ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி சொசைட்டி இப்படி தான் பார்க்கும், இப்படி தான் இருக்கணும், நீ இங்கே போகிற, நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், பிளா 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 இப்படி சொன்னால் லைக் நீ இந்த 6 o'clock வீட்டுக்கு வரணும். 6 o'clock வீட்டுக்கு வரணும். ஏன் 6 o'clock எதுவுமே நடக்காதா? சீரியஸ்லி 6 o'clock எதுவுமே நடக்காதா? 6 o'clock எதுவுமே ஆகாதுன்னு என்ன கேரண்டி? இந்த டாபிக் வரும்போது நான் ரொம்ப சீரியஸ் ஆகிடுவேன். பிகாஸ் இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. உங்கள் பிரதர் இஃப் சப்போஸ் யூ ஹாவ் அ பிரதர் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ்க்கு போராடுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சூப்பர். லைக் சீரியஸ்லி வேறு லெவல். ஈக்குவல் ரைட்ஸ் இன் சென்ஸ் லைக் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி. பிகாஸ் என்ன மாதிரி சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா என்ன மாதிரினா லைக் வந்து விமன் வந்துட்டு வீட்டு வேலை தான் பார்க்கணும், வந்து வேலைக்கெலாம் போகக்கூடாது, யூ ஷுட் பி அண்டர் மென். வை லைக் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால மட்டும்தான் மென் வந்துட்டு ரொம்ப வந்து லத்தார்ஜிக்காக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எப்படினாலும் வந்து ஒரு சிலராக வரா. அதுக்கு முன்னாடி மேரிட்டல் ரேப் கேசஸ் ஆர் மோர். லைக் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டா இட் டசன்ட் மீன் லைக் ஷீ இஸ் ஆல் யோர்ஸ். நீங்கள் அப்படி தான் வந்து சொல்லியும் தரீங்க. நீ வந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிடுவேன், இங்கே இருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அப்போ நீங்கள் ஏன் அவங்கள பெற்றுக்கிறீங்க? கேர்ள் சைல்டுனா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு
அவங்க ஒரு பாரமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். லைக் சீரியஸ்லி நீங்கள் அவங்கள அனுப்பி சித்திரவதை பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டே போயிடலாம். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களோடது கிடையாது. இட் டசன்ட் மீன் லைக் ஷீ இஸ் ஆல் yours. If she says no, it is a no, obviously. You can't force her just because she's your wife. Just because he's your husband, you can't force him to. It's their own will. If suppose like நீங்க ஓவரா ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கனாலும் like some will be like that. ஓவரா விட்டுட்டீங்க டே என்னமோ பண்ணு அப்படின்னாலும் அப்படிதான் இருப்பாங்க. If suppose like தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல் பாருங்க. I won't say like all men are like that, but most of the men are like that. Seriously, உங்களுக்கு அப்படி என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியல. ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள வளர்க்கறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். லைக் உங்களால் எப்படி அப்படி பார்க்க முடியுது எனக்கு சத்தியமாக தெரியல. ரேப்பிங்கான மெயின் ரீசனே வந்துட்டு ஆசைப்படுறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது in the sense like for their body, not for them, not for a girl actually, basically not for true love. It's for their body. How do you get satisfied? I don't know. You're not gonna live with their body throughout your life. You're not gonna live. Just think about it. Like ஒரு பொண்ணு, don't ever say that he raped because of her dressing sense. Like come on, just use your common sense, just think and then say. It really doesn't mean if a girl wear lipsticks or a short dress, it doesn't mean that she's calling it her own rights. நீங்க வந்து shirtless-ஆ போலாம் அப்படி பார்த்தா என்ன பண்ணுவீங்க? It really doesn't mean, okay, like everyone has rights to do their own stuff in this world. உங்க பொண்ணு வந்து வளரணும் அப்படின்னாங்கன்னா லைக் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ப்ரௌட் ஆக்குவாங்க. பாய் சைல்டு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸில் இருந்தே லைக் சொல்லித்தாங்க லைக் கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லித்தாங்க. அண்ட் இஃப் சப்போஸ் லைக் யூ ஹாவ் அ கேர்ள் சைல்டு அப்படின்னா குட் டச் பேட் டச் என்னன்னு சொல்லித்தாங்க. என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி எப்படி இருக்கணும் எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லித்தாங்க. And then for one request for every school in this area, like self-defense class, like karate ho, boxing ho, ஏதோ ஒன்று லைக் கம்பல்சரி ஆக்குங்க. எவ்ரி ஸ்கூல் லைக் எவ்ரி ஸ்கூலில் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் ஒன்றே இருக்கிற மாதிரி. செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி லைக் எல்லாருக்குமே தெரியணும். பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனை என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும் தெரியணும். ஏன்னா இட்ஸ் இங்கே வந்து நாங்கள் 377 கேசஸ் ஐ மீன் 377 போட்டிருக்காங்க. It doesn't mean like boys won't get raped because நம்ம ஒரு இது பார்த்துருக்கோம் லைக் கேஸ் பார்த்துருக்கோம். மும்பையில் a guy was raped. Come on, we are in this society. உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து நல்லா வளங்க. லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்காதீங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போது கேர்ள் அண்ட் பாய் சைல்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேர்ள் சைல்டை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்துட்டு அந்த பாய் அவங்க ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் உங்கள் கேர்ள் சைல்டை எப்படி வந்துட்டு வளர்க்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி பூட்டி வைக்கிறதுக்கு பார்க்காதீங்க. நல்லா போல்டாக ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். எங்கேனாலும் போக சொல்லுங்கள். நிறையா பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அவங்க சில்ட்ரன்ஸை நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் நம்புங்க. உங்கள் குழந்தைய நம்பணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா எல்லாத்துக்குமே அப்படியே ஓகே சொல்கிறது கிடையாது. காது கொடுத்து கேட்கணும், கொஞ்சம் நம்பணும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் லைக் உங்கள் குழந்தை உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். போல்டு கேர்ள்ஸ் தான் வந்து ராக்கிங் ஏர் அந்த மாதிரி இருக்கணும். லைக் போல்டாக இருங்க. எப்போதுமே சொல்கிறேன் பயங்கர போல்டாக இருங்க. உங்களுக்கே பயந்தீங்கனாலும் பயப்படுறதை வந்து வெளியில் காமிக்காதீங்க. நீங்கள் பயப்படுறதை வெளியில் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்க அதை அட்வான்டேஜாக எடுப்பாங்க. என்றைக்குமே ஒரு பையன் வந்து உங்களை பார்க்குறான் அப்படின்னா கண்ணை வந்துட்டு கீழே வந்து பார்த்துறாதீங்க. அவங்க கண்ணை பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுல பொறுத்தும் இருக்குது. லைக் சீரியஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படவே பயப்படாது. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் டோன்ட் எவர் கெட் ஸ்கேர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எவ்ரி வீக் போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.